ஓம் ஸ்ரீ ஆதி மகா சரஸ்வதியே போற்றி போற்றி. வளர்பிறை தசமி அருளுரை. பிரபஞ்ச ஞானம். அருளும் ஞானமும் பூரணமாய் பெற்ற மானுடர்களுக்கே யாம் அருளுகின்ற பூரண பிரபஞ்ச ஞானத்தின் சிறு துளிகளை ஏற்கும் பக்குவம் சித்திக்கும். காலம் என்பது இயற்கையினை சார்ந்தும் இயங்குகின்ற மனிதர்களின் தன்மைகளை சார்ந்தும் மாற்றம் அடையும். ஆனால் பிரபஞ்ச இயக்கம் என்பது காலத்திற்குள் அடங்காது. ஏனெனில் எக்காலத்தில் எவ்விதம் இப்பிரபஞ்சம் இயங்கும் என்பதனை எவருமே நிர்ணயிக்க இயலாது, கணிக்கவும் இயலாது. பிரபஞ்ச ஞானத்தை யாம் எவருக்கும் போதிக்கவும் இயலாது. மானுடர்கள் மாத்திரமின்றி தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களுமே கூட பிரபஞ்ச இயக்கத்தினை பூரணமாய் அறிந்துவிட இயலாது. இப்பிரபஞ்சத்தை இயக்கும் பேரறிவினை ஈசனார் எம்மிடம் அருளியுள்ளார். இதற்கு மூவர் துணை புரிவர். மகா விஷ்ணுவின் அவதாரமாய் உதித்த ஸ்ரீ ஹயக்ரீவரும் ஆதிசிவன் மற்றும் ஆதிசக்தி ஆகிய மூவர் மாத்திரமே எமது பணிக்கு உறுதுணையாகவும் காவலாகவும் சாட்சியாகவும் வீற்றுள்ளனர். பிரபஞ்ச இயக்கத்தின் அதிமுக்கிய ஆற்றல்கள் 12 உண்டு. அவற்றையே யாம் குறிப்பாய் உணர்த்திட முயல்கின்றோம். 12 திங்கள் இவ்வபூர்வமான செய்திகளை உள் ஞானத்தால் ஏற்றால் புவியின் வாழ்வு மிகவும் செழிப்பாய் மலரும். பிரபஞ்ச ஞானம். பிரபஞ்சம் எவ்விதம் இயங்குகின்றது, ஏன் இயங்குகின்றது, அதன் பலன் என்ன ஆகிய 3 நிலைகளை குறித்தே யாம் சிறு விளக்கங்களை நல்கிடுவோம். இப்பிரபஞ்சம் எவ்விதம் இயங்குகின்றது? பிரபஞ்சமானது 12 விதமான எரிபொருட்களினால் மாத்திரமே இயங்குகின்றது. அதி தூய்மை வாய்ந்த 12 ஆற்றல்களையே யாம் ஒவ்வொன்றாய் எடுத்துரைப்போம். முதல் எரிபொருள். இப்பிரபஞ்சம் இயங்கிட உதவுகின்ற ஓர் எரிபொருள் என்பது அணுக்களின் வீரியமான கருப்பொருட்களே. வெட்ட வெளியிலிருந்து உதித்து அதிதீவிர ஈர்ப்பு விசை கொண்ட காந்த சக்தியினால் நிறைந்த பூரண அணுக்களாய் மலர்ந்து சூரிய மையம் சென்று பின்னர் அனைத்து கோள்களிலும் வசித்து பூமியில் மானுட ரூபமும் ஏற்று பின்னர் பூரணமாய் விடுபட்டு விண்ணுலகினில் பல படிநிலைகளில் இயங்கி இறுதியில் அண்டத்தினில் நிறைந்து பின் பேரண்டத்தில் பிரவேசித்திட உருகி கரையும் அணுக்களின் கருப்பொருளின் சக்தி ஒன்றே இப்பிரபஞ்சத்தை முழுமையாக இயக்கும் அற்புத எரிபொருளாகும். உருகி கரையும் அணுக்களே அதி அற்புத ஆற்றல் படைத்தது. ரசமாய் உருகி ஒளியாய் திரிந்து பின்னர் ஈர்ப்பு சக்தியாக உருமாறி அருவமாய் மலர்ந்து வெட்ட வெளியினில் கரையும் தன்மை கொண்ட அணுக்களே தனது இறுதி பணியாக இப்பிரபஞ்ச இயக்கத்தை நிகழ்த்துகின்றது. எத்தனை கோடி அணுக்கள் கரைந்தாலும் மீண்டும் பல கோடி அணுக்கள் வெட்ட வெளியினில் கரைவதற்காக பேரண்டத்தில் பிரவேசித்த வண்ணமே இருக்கும். அற்புத அணுக்களின் தீவிர மைய ஆற்றலே
பிரபஞ்சத்தை இயக்கும் உன்னத எரிபொருளாகும். பிரபஞ்சமானது ஏன் இயங்குகின்றது? 12 காரணங்களால் இப்பிரபஞ்சம் இயங்குகின்றது. முதல் காரணம் என்பது சக்தி நிலைகளின் பரிமாற்றமே. முதல் காரணம் என்பது சுழல்கள் எனும் சுழற்சியே காரணம். இப்பிரபஞ்சமானது வெட்டவெளியில் துவங்கி வெட்டவெளியில் முடிகின்ற ஓர் சுழல் போன்றது. அற்புத சுழற்சியினை உடையது எனில் துவங்கிய அனைத்தும் சுழலினில் சிக்கி மீண்டும் துவங்கிய பகுதியினை அடைவதே பிரபஞ்ச இயக்கத்தின் காரணமாகும். பெரும் ஈர்ப்பு விசையினை வெளிப்படுத்தும் ஓர் பிரம்மாண்ட சுழலிற்குள் அனைத்துலகும் அடங்கும், அனைத்து இயக்கங்களுமே அடங்கும். பிரபஞ்ச இயக்கத்தின் பலன் என்ன? 12 விதமான இயக்கங்களை வெளிப்படுத்தும் இப்பிரபஞ்ச இயக்கம் 12 பலன்களையும் உள்ளடக்கியுள்ளது. எண்ணற்ற காரணங்களும் பலன்களும் உண்டு எனினும் யாம் அவற்றை 12 வகையினில் உள்ளடக்கியே அருளிவிட முனைகின்றோம். பிரபஞ்ச இயக்கத்தினால் உருவாகும் முதன்மை பலன் என்பது மானுடர்களின் பார்வையினில் கண்ணுற்றால் ஏதுமில்லை என்றே உரைக்கத் தோன்றும். இப்பிரபஞ்சமானது இடைவிடாது இயங்குவதினால் மனிதர்கள் சூன்ய நிலையினை அடைவர் என்பதே ஒரு வகை பலனாக ஏற்க இயலும். மனிதர்கள் இப்பிரபஞ்ச இயக்கத்தின் மூலம் அனைத்து நிலைகளையும் அறிவினால் ஏற்க இயலும். இதுவே முதன்மை பலனாகும். பிரபஞ்ச இயக்கத்தை அறிவு கொண்டு அனுபவிப்பதே மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட பேரானந்த நிலையாகும். இதுவே முதன்மை பலனாகவும் அமைகின்றது. இயற்கை நிகழ்வுகளை அவ்விதமே ஏற்று அனுபவித்தால் பிரபஞ்சம் வயப்படும், அன்பினையும் பொழியும் உணர வேண்டும். இத்தருணத்தில் யாம் சிறு விளக்கங்களையே நல்கியுள்ளோம். பிரபஞ்ச ஞானம் என்பது பரந்து விரிந்தது. முதலில் யாம் உரைப்பவற்றை உணரவே முற்படுங்கள். தொடர் செயலாய் யாம் பிரபஞ்ச ஞானத்தினை பொழிந்திருப்போம். அன்பான ஆசிகள்.